ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 205வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடும் யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் கூடுன மாதிரி இருக்கும். மோட்டோ மெக்கானிக் மிஸ்டர் ஜெரோம் சிங் வந்து இந்த பாட்காஸ்ட்ல வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு கெஸ்டா எடுத்திருக்கோம். ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு 2 டேஸாவது இந்த பாட்காஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி என்ன பாட்காஸ்ட் டாபிக் யோசிச்சுட்டு இருந்தப்போ, இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸும் இல்லை, என்ன டாபிக் பேசணும்னு பெருசா தெரியல. அதனால டாபிக் பேசினாலும் ஆல்ரெடி எடுத்த டாபிக் பேசியாச்சு. அதனால இன்னைக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி என்ன டாபிக்னு தெரியாது. ஆனால் ஜெரோம் பண்ண உள்ள எழுத்தனால சம்டைம்ஸ் பழைய ஸ்டோரி ஏதாவது இருக்குன்னு. ஆக்சுவலி எப்படின்னா 3:35 இப்போ 3 மணி வரைக்கும் டாபிக் எதுவும் செட் ஆகலை. அப்போ சாப்பிட போகும்போது நான் என்ன சொல்லிட்டேன், கண்டிப்பாக ஏதாவது டாப்பிக்கோட தான் நம்ம வரணும்னு ஒன்றும் கிடைக்கிறேன். நானும் இருந்து யோசிச்சு பார்த்தேன். காலையில் நானும் டேனியும் பேசும்போது அந்த என்ஜின்ஸ் பற்றி பேசின ஒரு டாப்பிக்கை திருப்பி பண்ணலாம். நம்ம ஒரு மோட்டோ ஃபேம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தோம். அந்த போஸ்ட் அந்த மெசேஜ் இதில் போடு. அவருக்கு என்ன சொல்கிறோன்னா, ஆல்ரெடி நாங்கள் என்ஜினுக்காகவே ஒரு பாட்காஸ்ட் அதுக்கு டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அப்போ அதில் உள்ள எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம ஆல்ரெடி பேசினது. அப்போ ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம திருப்பியும் டாபிக்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஆன்சர்ட்டை கேட்டடே இந்த வாரத்தோட ஏதாவது ஒரு இது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே பெருசாக இல்லை. நம்ம பேசுகிற அளவுக்கு டீட்டெயில்டாக எதுவும் இல்லை. மீடியா ட்ரைவ்ஸும் எதுவும் நம்ம போகல. இந்த 2 வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீன்னா மீடியா ட்ரைவ் இல்லாமல் இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு ஸ்பார்க் என்ன ஆச்சுன்னா, மாடர்ன் கார்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய விஷயத்தில் கன்வீனியண்ட்டாக இருக்குது, சேஃபாக இருக்குது, ஸ்பீடாக ஓட்ட முடியும், ஈஸி டு டிரைவாக இருக்குது. ஆனால் கிளாசிக் கார்ஸ்ன்னு சொல்லும்போது வேற ஒரு ஸ்டைலில் இருந்து. அப்போ மாடர்ன் கார்ஸுக்கான அந்த பாத்தில் நம்ம என்னென்ன கெயின் பண்ணியிருக்கோம், என்னென்ன லூஸ் பண்ணியிருக்கோன்னு உள்ளதை கிளாசிக் கார்ஸ் வர்சஸ் மாடர்ன் கார்ஸில் நம்ம பேசலாம்னு நினச்சோம். அப்போ அந்த டாபிக் பேசும்போது நானும் டேனியும் ஆன்சன் அந்த போஸ்ட் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நம்ம மந்த்லி சேல்ஸோடது இன்புட்ஸ் நிறைய சொல்லிகிட்டு இருந்த ஒரு ஆளை தான் தூக்கி நம்ம எடுத்து உள்ளே போட்டேன் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு கெஸ்ட்டாக போட்டுருவோம் சொல்லி. ஏன்னா இவன் தான் மெக்கானிக்காக சுற்றிட்டு தெரிகிற ஆள். நிறைய பேருக்கு தெரியும். நம்ம கிளாசிக் கார்லாம் வச்சுருக்கோம். கிளாசிக் கார் வச்சுருக்கேன். ஜேடிஎம் அந்த ஃபோட்டோ இதில் போட்டிருந்தேன். ஜேடிஎம் ஃபோட்டோ. ஓகே, பைக் பைக் இருக்கு, ஜாவா இருக்கு. ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போவோம். டேனே, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின், மாடர்ன் காரா கிளாசிக் காரா? ரெண்டுங்க நடுவில் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நானும் ஜெரோம் அடிக்கடி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம். மாடர்ன் கார்ஸ் கொடுக்குற கம்ஃபர்ட்டும் கன்வீனியன்ஸும் ஒரு ஓல்டர் கிளாசிக் காரை நம்ம வச்சா கொடுக்காது. கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு போர்ச்சில் இருந்து அதை பின்னாடி எடுத்து பார்த்தா தான் போர்ச்சுக்கு கீழே தான் அந்த போர்க்கிழமை தெரியும். வாட்டர் லீக் ஆகும், கூலண்ட்னா கூலண்ட் லீக் ஆகும், ஆயில் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கன்சர்ன் இருக்குது. நம்ம எந்த பேராமீட்டரில் இருந்து கம்பேரிசன் ஆரம்பிப்போம்? லுக்ஸில் வருவோமா, எக்ஸ்டீரியரில் இருந்து வருவோமா? அப்போ முதல்ல வந்து நம்ம கிளாசிக் கார்ஸுக்கு போவோம். கிளாசிக் கார்ஸோட லுக்ஸுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் நம்ம எல்லாரோட மைண்டில். அதுக்கு ரீசன் என்னன்னா, டைம்லெஸ் கிளாசிக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பீரியடில் நம்ம பார்த்தாலே நமக்கு காருன்னு ஒரு ஃபீல் நம்ம மனசில் வரும்போது ஒரு டிசைன் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த டிசைன்ஸில் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச டிசைன்ஸை நம்ம பேசுவோம். ஏன்னா எல்லாம் பேச போனால் அது இதாக இருக்கும். அன்னைக்கு வந்து ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கார்ஸோட சைஸ் பெருசாக இருக்கும். நம்ம இந்த கரகாட்டக்காரன் படத்துல எல்லாம் வரக்கூடிய காரோட சைஸ் பாருங்கள். இன்றைக்கி உள்ள மினி பஸ்ஸோட சைஸ் இருக்கும், காரோட சைஸ். அதே மாதிரி பழைய காலத்தில் ஒரு சிவாஜியோட மூவிஸ் எல்லாம் பார்த்தாலும், எம்ஜிஆரோட மூவிஸ் எல்லாம் பார்த்தாலும் பெரிய கார்ஸ் இருக்கும். அந்த பிளைமுத் ஆகலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ கார்ஸுக்குன்னு ஒரு ஷேப் இருந்தது. அப்புறம் கிரில் எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஹெவியான கிரில், அதாவது மெட்டல் கிரில், குரோம், அந்த ஒரிஜினல் குரோம். மெட்டல் இல்லை, இன்னைக்குள்ள குரோம் டிப்டு குரோம் தானே. ஹெட்லாம்ப்ஸுக்கு சைஸு, பம்பர்ஸை பாரு, ஸ்டீல் பம்பர்ஸில் அந்த ஹார்ன்ஸ் மாதிரி அந்த இது இருக்கும். வீலோடைய இதில் யூஸ் பண்ணுற வீல் கேப்ஸ் ஆகலாம், பெல்டட் ரேடியல்ஸ் ஆகலாம். அந்த ஒரு பீரியட் இருந்தது. அதில் அந்த ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இன்னைக்கு கார்ஸில் இருக்கா? அந்த ஒரு ஃபீல் இன்னைக்கு இருக்கா? இல்லை இன்னைக்குள்ள கார்ஸ் வந்து அந்த கேரக்டர் லூஸ் பண்ணியிருக்கா? அந்த ஃபீல் இல்லை கண்டிப்பாக. இப்போ ஃபீல்னு சொல்கிறப்போ அந்த டைமில் இருந்த வெஹிக்கிளுக்கு அந்த ஒரு கேரக்டர் இருந்தது. இப்போ நம்ம அது ரோட்டில் போகிறப்போ வந்து இப்போ பழைய கார்ஸ் நம்ம எது எடுத்தாலும் இப்போ நம்ம இந்த டைமில் பார்த்தா நமக்கு பெருசாக ஒன்றுமே தோணாது.
ஆனால் அந்த டைமில் அது இருந்தப்போ அது ஒரு இடத்துல போனாலும் அது போகிற இடமும் சரி, நிற்கிறப்போ அது இப்போ ஒரு அம்பாசடராக இருக்கட்டும், பழைய பத்மினியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அது போகுதுன்னா போகுதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். ஆனால் ஒரு காரியம் நம்ம மறக்கக்கூடாது, அன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி இந்த அளவு க்ரோ ஆகலை. கார்ஸ் வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருந்தது. அப்போ அந்த பீரியடில் கார்ஸுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இன்னும் பெருசாக இருந்தது. இன்றைக்கி கார்ஸ் ஒரு காமன், நம்மளுடைய லைஃப்பில் என்னது ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸில் அதுவும் வந்தாச்சு இல்லையா? தேவையே இன்னொன்று அந்த காலத்து ஆட்களும் அப்படிதானே. எல்லாம் ஆமாம், அது ஒரு கேரக்டர் தான். கிருதா இங்க இந்த காலர்லாம் பார்த்துருக்கியா, பெல் பாட்டம் பேண்ட், அதுக்கேற்ற மாதிரி தான் கார்ஸும் இருந்திருக்கு. அந்த ஒரு ப்ரொஃபைல். அன்னைக்கு நம்ம பெரிய மீசா வைக்கிறதெல்லாம் ஒரு காமன் ஒரு ஃபீல். இன்னைக்கு நம்ம வச்சா எப்படி இருக்கும்? நம்ம இந்த காலத்து கார்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இருக்கு ஸ்டைல். அது ஒரு எவல்யூஷன் தான் இல்லையா? அது ஒரு பீரியடோட. இந்த காலத்து கார்ஸ் இருக்கிற மாதிரி மீசை தாடி எடுக்க தான் செய்யணும். க்ளீன் ஷேவ். இல்லை, அது என்னன்னா டேனி சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அன்னைக்கு வந்து தாடின்னா கூட நல்ல நீளமாக தாடி வளர்த்துற ஒரு ஸ்டைல் இருந்து, மீசெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேன், சுருட்டி எல்லாம். நம்ம இந்த சில ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது சில பீப்புளாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த மீசை வந்து ஊரில் கொஞ்சம் பெரிய மனுஷர்கள்லாம் பெரிய மீசை தானே வச்சுருப்பாங்க. அந்த இதில் கார்ஸுக்கும் அன்னைக்கு ஒரு கேரக்டர் இருந்து. ஆனால் அந்த கேரக்டரை தாண்டி கார்ஸ் வந்து அன்னைக்கு ஒரு மாஸ்டர் பீசஸாக நம்ம மனசில் இருக்குது. அப்படி ஒரு ஐகானிக் கார்ஸை சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார்ஸ் சொல்லலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு அம்பாசிடர் தான் நமக்கு அந்த காலம். எனக்கும் அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், Mark II அம்பாசிடரோட ஸ்டோரி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் எனக்கு மனசில் தோண காரணமே, நாங்கள் Mark II அம்பாசிடரை பற்றி அதோட இன்டீரியரை பற்றி எல்லாம் சும்மா நாங்கள் அது ஒரு டிஸ்கஷன், அது எங்கே போய் நிற்கும்னு எங்களுக்கு தெரியாது. அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டியரிங் வீலோடைய ஸ்டைலை நம்ம பார்த்தோம். இல்லை, ஸ்டியரிங் வீலில் ஒரு பிளாக், அதுக்குள்ளே ஒரு ஹார்ன் பேட் இருக்குது, அதில் ஒரு இண்டிகேட்டருக்கான அந்த நடுவில் வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் இது இருந்தது, காலம் ஷிஃப்டர் இருந்தது. அப்புறம் அந்த டயல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது எவ்வளோ கேரக்டர் இருந்தது. அப்படி நம்ம இன்டீரியருக்குள்ளே வந்தால் இன்னைக்குள்ள கார்ஸில் இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து கார்ஸோட கேரக்டரை எடுத்துகிட்டு போச்சுன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? எல்லா ஸ்க்ரீனும் ஒரே மாதிரி தானே இருக்குது. உள்ள இந்த ஃபோனில் தீம் மாறியது மாதிரி தீம் மட்டும்தான், ஸ்கின் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. உண்மை சொல்ல போனால் 80s முன்னாடி இருந்த டயல்ஸ் எல்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருந்தது. லக்கிலி இந்த டிஜிட்டல் வரலன்னா கடைசியில் நமக்கு டயல்ஸே பிடிக்காத அளவுக்கு மோசம் இருக்கும் சில டயல்ஸ் எல்லாம். அம்பாசிடர்லாம் டைப் 2ல் இருந்த டயல் எல்லாம் Mark 4ல் கிளாசிக்கில் பார்த்தா, கிளாசிக்கில் நீ ஒரு ஃபோட்டோ எடு, ஒரு லெதர் கலரில் ஒரு டேஷ் ஸ்டியரிங், 3 ஸ்போக் ஸ்டியரிங்கும் இந்த சர்க்கிளாக குட்டி 2 டயல் வச்சுருப்பாங்க. இதுக்கும் ஃபஸ்ட்டு கேரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. நேற்றைக்கு ஜெரோம் வந்து 2-3 டயல் வந்து நம்ம இங்கே ஒரு ஃப்ரேம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த டயல் எல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து என்ன பண்ண முடியும், ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு லைட்டு போட்டு வச்சு அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ அந்த ஒரு ஃபீல் வந்து போச்சு. அம்பாசிடர் வந்து ஒரு டைம்லெஸ் கிளாசிக். இதில் நான் இந்த அம்பாசிடரோட சில்லவுட் இப்போ நான் சொன்னேன்ல, எக்ஸ்டீரியர்லையும் இன்டீரியர்லையும் அம்பாசிடரில் இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு மாடர்ன் காருக்கு வந்த போது எக்ஸ்டீரியரில் அந்த டைம்லெஸ் கிளாசிக் சில டைம் மாறி இருக்கலாம். ஆனால் என்ஜினியரிங்கில் நிறைய மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் தான் ஃபஸ்ட்டு சேஃப்டி. ஏன்னா இது நிறைய பேர் இங்கே நம்ம ஊரில் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அம்பாசிடர் வந்து உருக்கு மாதிரி இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகாது, ஆக்சிடென்ட் ஆனால் எதுவும் பண்ணாது, இடிச்சா போஸ்ட்டு தான் உடையும் ஒன்றும் ஆகாது, டைலாக் இடிச்சா போஸ்ட்டு தான். உண்மை அப்படிதான் சொல்லுவேன். ஆமாம், அது என்னன்னா ஒரு சின்ன பெண்ட் இருக்கும், பம்பர் வந்து 3 பீஸாக இருக்குமா ஃப்ரண்டில், ரைட் சைடு ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கலத்தி மாற்றுறது மாதிரி இருக்கும். ஆனால் டெக்னாலஜி இவால்வ் ஆனதில் நமக்கு கிராஷ் ஒர்த்தினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா மெட்டலோடைய திக்னஸ் குறைஞ்சி க்ரம்பிளிங் வந்தது. இதுதான் மாடர்ன் கார்ஸில் எக்ஸ்டீரியரில் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்க பெனிஃபிட்டை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கார்ஸோட வெயிட் என்ன இருந்திருக்கலாம் நீங்கள் ஒன்று அஸ்யூம் பண்ணி பாருங்கள், 2 டன்லாம் மினிமம் இருக்கும். நம்ம அன்னைக்கு மதுரையில் ஒரு கார் பார்த்தால, ஒரு மில் ஓனரோட ஒரு ப்ளூ கலர் வெஹிக்கிள், அந்த கார் குறையாம ஒரு 3 டன் இருக்கு இல்லையா? அது என்ன பெரிய ஷெவர்லேயோடது இம்பாலா வந்து மேபி நெட்டில் சர்ச் பண்ணி பாரு, அது 70s ஏதோ உள்ளது. இந்த ஃபாரின்ல இந்த ராப்பர்ஸ் எல்லாம் அதில் இம்பாலா தானே வரும். அது எனக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆச்சு. எதர் பிளைமோத் இல்லைன்னா இம்பாலா, 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். இந்த இதில் நம்ம பேசும்போது இந்த வெயிட் இருக்குல்ல, வெயிட் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய லயபிலிட்டியாக இருக்கும். நீ தட்டுனா ஈஸியாக வேலை செய்ய முடியாது, அவ்வளோ திக்கான மெட்டீரியலாக இருக்கும்.
இந்த வெயிட் உள்ளது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இந்த காருக்கு உருவாக்கிட்டு இருந்து. என்னன்னா இதெல்லாம் ஃபேட் கார்ஸ் இல்லையா, ஹெவியா. இன்னைக்கு உள்ள கார்ஸ் ஓட்டுறது இவ்வளோ அஜேலா இருக்கு, அன்னைக்கு அஜேலா ஓட்ட முடியுமா? அந்த என்ஜினியரிங் எங்கே வந்திருக்குல்ல. இந்த ஓல்டர் கார்ஸில் இருந்த அந்த ஃபீல் வந்து நம்ம இன்னைக்கு அதோடைய அந்த கேரக்டரை மிஸ் பண்ணலாம். ஆனால் அதோடைய என்ஜினியரிங் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதோட வெயிட் ரிடக்ஷனை உடைக்கும் நம்ம வந்து அதோடைய என்ஜினியரிங்குள்ளே பார்த்தோம்னா அன்னைக்கெல்லாம் மினிமம் 2000 சிசின்னு சொல்கிறது வெரி வெரி சின்ன என்ஜின். 2000 சிசியும் 60 பிஹெச்பி கூட இருக்காது. அது ஏன்னா அவ்வளோ ஹெவியான கார்ஸை வந்து பியூர் மெக்கானிக்கலாக இருந்தது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கிடையாது. இப்போ நம்ம டீசலுக்கு போனோம், பெட்ரோல் கார்ஸில் பார்த்தா ஜெரோம் அன்னைக்கு நம்ம ஒரு என்ஜின் வந்து இங்கே ஒரு ஸ்கிராப் யார்டில் பார்த்துட்டு இருந்தோம்ல, சைடில் வால்வ் இருந்த ஒரு என்ஜின், பிஎம்சியோட ஒரு என்ஜின், அம்பாசடரோட என்ஜின், சைடு வால்வ்லேருந்து ஓவர் ஹெட்டுக்கு வந்தோம். ஓவர் ஹெட்லேருந்து சோகால்டு ஐவி டெக்காகலாம் டியூவல் ஓவர் ஹெட் வந்து, அதுக்கு முன்னாடி சிங்கிள் ஓவர் ஹெட் வந்தது, டியூவல் ஓவர் ஹெட் வந்தது, இப்போ டர்போ சார்ஜர் இருக்குது. அந்த இடத்துல எவ்வளோ கன்வீனியன்ட் ஆயாச்சு இன்ஜின். மெயினான விஷயம் பொல்யூஷன். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து BS6ஓட ஃபேஸ் 2ல இருக்கும், நம்ம ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல் இன்ஜின்ஸோட ஒரு பீரியடில் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது பெருசாக ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காது. ஏன்னா கார்ஸ் கம்மியாக இருந்து ஃபியூல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லா குளோபல் கார்ஸும் இந்த சைஸை ரெடியூஸ் பண்ணி, கார்ஸோட சைஸை ரெடியூஸ் பண்ணி, என்ஜின்ஸை சின்னதாக்கி டெக்னாலஜியை டெவலப் பண்ண காலமே மெயினான விஷயம் பார்த்தோம்னா பொல்யூஷன் தான், எமிஷன் கண்ட்ரோல் தான். இப்போ நம்ம அம்பாசடர் ரானி ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தியா, 60 PS இருக்கும், 3000 சிசி இருந்தால். அம்பாசடர் வந்து 36 PSும் 60 நியூட்டன் டார்க்குன்னு தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு அந்த பீரியட்ல. ஆனால் அது லோடு இருக்கும், பைக்கோடையும் குறவு. இன்டர்செப்டரோட அது கரெக்டான ஸ்பெக் எவ்வளோ? அது 4752 47 PS 52 நியூட்டன் டார்க், 649. இப்போ இந்த இடத்துல கிளாசிக் கார்ஸ்ல இருந்து நம்ம ஒரு என்ஜினியரிங் ஸ்டைலுக்குள்ளே வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நம்ம ஒரு ஃப்ளோவில் பேசுவோம். அப்போ தான் இந்த கதை இன்னும் கனெக்ட் ஆகும். அண்ணா வந்து இந்த பொல்யூஷன் இவ்வளோ டெவலப் ஆனதுக்கு பொல்யூஷன் சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ்லாம் உண்டுல்ல, அதுக்கு வேண்டி அதில் ஒரு இது நடந்துடலாம். அந்த என்ஜின் இது அது வந்து ட்ரக்கு ஜெனரேட்டர் அந்த கான்செப்ட்லாம் இருக்கும். அது தாண்டி அந்த CRDI கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எப்படி தெரியுமா, நம்ம இந்த இதை பேசும்போது முதல்ல வந்து இந்த என்ஜினியரிங்கோடைய அந்த பீரியடை நம்ம ஒன்று தேங்க்ஃபுல்லி ரிமெம்பர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா எக்ஸிஸ்டிங் மாடலோடைய ஒரு நியூ வெர்ஷனாக தான் நம்ம பார்ப்போம். கம்ப்ளீட்லி ஒரு புதிய சிஸ்டம் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் அன்னைக்கு நம்ம நினச்சி பார்த்தோம்னா எல்லாமே புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரிசர்ச்சர்ஸ் வந்து பயங்கரமாக இருந்திருப்பாங்க இல்லையா அந்த பீரியடில். இப்போ நம்ம என்ன ஆன்சன் ஒரு பாயிண்ட் சொன்னால், ஒரு என்ஜினை வந்து இன்றைக்கி இருக்கிற என்ஜின் காலகட்டத்துக்கு அன்னைக்கு இருக்கிற என்ஜின் காலகட்டத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஏவிஎல் இருக்குல்ல, ஆஸ்ட்ரியன் கம்பெனி, அவங்க நிறைய குளோபல் என்ஜின்ஸை இன்னொரு மேனுஃபேக்சருக்காக டிசைன் பண்ணும்போது டிராக்டர் என்ஜின்ஸை எடுத்து கார்ஸில் வைக்கிறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கட்டத்தில். அப்போ அதோடைய ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல் எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒரு நம்ம அந்த இன்டர்லாக்க லெவல் பண்ணுறதுக்கு ஒரு இது வரும்ல, ஒரு டீசல் என்ஜின், கிரீவ்ஸோட ஒரு டீசல் என்ஜின், சிங்கிள் சிலிண்டர் ஒரு லாங் ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின். அந்த டீசல் என்ஜின் வந்து ஒரு காலகட்டத்தில் கிரீவ்ஸ் கருடான்னு ஒரு டீசல் ஆட்டோவில் ஓடிட்டு இருக்கும். 2 சைடும் ஸ்கொயர் ஹெட்லாம்பெல்லாம் இருக்கும், ஸ்டியரிங் இருக்காது. நம்ம இதுதான் களியக்காவலையிலேயே அந்த ஆட்டோ இருந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த என்ஜினை தூக்கி டீசல் புல்லட்டில் வச்சுருப்பாங்க. 5 bhp 7.5. ஆமாம், அந்த ரிஃபைன்மெண்ட்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கிற டீசல் என்ஜினுக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? அன்னைக்கு வைப்ரேஷன் இந்த டில்லர் ஓட்டின மாதிரி இருக்கும், இந்த ஃபீல்டு இருக்கும். இன்னைக்கு டீசலுடைய சிச்சுவேஷனை பாரு. அப்போ எவ்வளோ என்ஜினியரிங் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து நம்ம ட்ராட்டில் பாடி மாறிச்சுது, கேபிள் ஸ்டைலில் இருந்தது மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக சென்சார் பேஸ்ட் ஆயாச்சு. அங்கேருந்து நேராக உள்ள வந்து இந்த கம்பஷன் ஸ்டைலே மாறிச்சுது. முன்னாடி டீசலே நம்ம எடுப்போம், பெட்ரோல்ஸில் MBFI, அதுக்கு முன்னாடி நார்மல் கார்பரேட்டர்னா டீசலில் தான் நிறைய இன்ஜினியரிங் வந்திருக்கு. இந்த இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்தது. இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஒரு ப்ரீ மிக்ஸ் சேம்பரில் இருந்து மிக்ஸ் ஆகி உள்ளே போகும். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்து, டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்தபோது பீப்புளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்ஜின்ஸ் கொஞ்சம் கூட ரிஃபைண்ட் ஆச்சு, கொஞ்சம் கூட டார்க் ஃப்ளோ கிடைக்கும். இந்த ஜீப்ஸில் பார்க்கும்போது CJல எல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த அர்மாடா பீரியடெல்லாம் வந்து அர்மாடா தாண்டி பொலிரோ வரும்போது டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்தது.
டைரக்ட் இன்ஜெக்ஷன் கான்செப்ட் தாண்டி வரும்போது சிஆர்டி உள்ள வந்து சிஆர்டி வந்து தான் டீசல்ஸோட பீரியடே டோட்டலாக மாற்றுச்சு. சிஆர்டி வந்ததுக்கப்புறம் என்ஜின்ஸோட சவுண்டு குறைஞ்சிது, எஃபிஷியன்சி கூடிச்சுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறைக்க முடிஞ்சுது. அதாவது இப்போ 2.6 இருந்ததை மஹிந்திரா 2.2 ஆக்குனாங்க. டாட்டா வந்து 3 லிட்டரை 2.2 ஆக்குனாங்க. இந்த சைஸ் வந்து வந்தது, பெரிய சைஸ் என்ஜின்ஸ் இருந்தது, ஆனால் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் மாறிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டர்போ சார்ஜர் வந்தது. முன்னாடி எண்ணெய் பெட்ரோல் டீசல்ஸாக நிறைய இருந்தது. 2.5 லிட்டர்ல எண்ணெய் இருந்தது. நம்ம அந்த டட்ஃபை எண்ணெய் தானே 1.6 பொலிரோல இனிஷியல் டைம்ல எண்ணெய் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த M2DI வந்தது. அதுக்கு பிறகு தான் இவங்க அந்த CRDA உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ இன்ஜினியரிங் நடந்திருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெர்ஷன் வரும்போது பவர் அண்ட் டார்க் தான் பெருசாக நமக்கு தெரியுது. இல்லைன்னா ஹெட் அசம்பிளியாக லைட்டாக இப்போ அன்னைக்கு வேலு சார் சொன்னார், நாங்கள் கோலம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷேப்பு தான் மாறி இருக்கு. ஆனால் அந்த கட்டத்தில் என்ஜினியரிங்லேயே இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதில் நீங்கள் எந்த பீரியடில் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ உள்ள ரிஃபைன்மெண்ட் பீரியடா, ஃபர்ஸ்ட் லாட்டா, இல்லை எடையா? அதான் நடு. அது ஏன் நடு? வந்து பழைய நான் வந்து நடு அவர்கிட்ட கேட்போம், ஒவ்வொருத்தர் டேனி நடுவுன்னா எந்த நடுவில்? ஒரு 2010 to 15 அந்த ரேஞ்ச். அதுக்கு முன்னே டீசல்ஸ் இல்லையா, அதுக்கு முன்னே பெட்ரோல்ஸ். அதுக்கு முன்னே எல்லாம் நம்ம மற்ற பெட்ரோல்ஸ், எண்ணெய் பெட்ரோல்ஸ், அதாவது ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹை ரவ்விங் எண்ணெய் பெட்ரோல்ஸ். ஆனால் அது ஒரு 2018 வரை BS4 BS6க்கு முன்னால் உள்ள பீரியட் தான் கரெக்ட். ஆக்சுவலி இங்கே தான் நம்ம இந்த எல்லாட்டையும் கேட்டு வரோம் ஜெரம் மட்டும். ஆக்சுவலி எனக்கு பார்த்தா நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து ஒரு 2003 மாடல் 800. இப்போ அந்த பீரியட்லேருந்து இப்போ அந்த ஒரு 2000லேருந்து 2008-9 வரைக்கும் உள்ளதில் வந்து நம்ம டீசல்ஸோடைக்கும் பெட்ரோல்ஸ் வந்து நல்ல பெட்ரோல்ஸ் இருந்தது, நிறைய வண்டிகள். அதே வந்து இப்போ பழைய கார்ஸ் ஏன் பிடிக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பழைய கார்ஸும் பிடிக்கும். ஆனால் 2 விஷயம், மெயின்டெனன்ஸ். அதாவது இப்போ நம்ம இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்து ரஸ்ட் வந்து ரொம்ப இப்போ ஏன்னா அவ்வளோ ரஸ்ட்லாம் வராது. ஏன்னா இப்போ 1-2 பிராண்ட்ஸ் இருக்கு இப்போ ரஸ்ட் வர மாதிரி. ஆனாலும் மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்ஸும் வந்து அந்த மெட்ரோலஜியில் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. பழைய வண்டிகள் வந்து என்னதான் நம்ம பொண்ணே போவேன்னு வச்சு இப்போ போன மாசமா இருக்கும் பெயிண்டிங் ஷெட்டில் விட்டு டிங்கரிங் எல்லாம் பார்த்து நீட்டாக கொண்டு வந்து விட்டுருப்போம். திடீர்னு பாக்குறப்போ ஒரு சைட்ல இருந்து அப்படி பம்பி நிக்கும், அது ஒரு பொள்ளல் தெரியும். அப்பவே புரியணும் இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது ஒரு என்ன சொல்றது, அந்த பொள்ளலை பார்த்தாலே ஒரு ஃபியர் கொடுக்கும். அதை தட்டும் போது தான் தெரியும் உள்ள எவ்வளவு பெருசா அது இருக்கு. கரையாம்புத்துல இருந்து வர மாதிரி வரும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா புடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2வது விஷயம் அன்ஃபைண்டபிள் ஆயில் பார்ட்ஸ். அந்த கேஸ்கெட் தான் நமக்கு இருக்கிறதுல பெரிய தலைவலி. இனி பேச இருக்கா கம்ப்ளைண்ட்? இல்ல நிறைய இருக்கு. கம்ப்ளைண்ட் பேசினேன், கம்ப்ளைண்ட் வரது இல்ல. இப்ப அண்ணன் கேட்டு உங்களுக்கு எது பிடிக்கும், இப்ப எவ்வளவு பேசினேன் இல்ல, நம்ம அவ்வளவு ரிவ்யூக்கு போவோம். ஆனா இவன் ஓட்டிட்டு அவனுக்கு பிடிச்ச வண்டி சொல்ல வந்து பொல்லீரோ ஸ்கார்பியோ, இவன் பழைய கார் பார்த்தா தானே இப்போ அவனுக்கு அதுல தானே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அது என்ன தெரியுமா, இதுதான் ஒவ்வொருத்தங்களுடைய அந்த ஆட்டோமொபைல் கிரேஸ்ல உள்ள. என்கிட்ட கேட்டா நான் எல்லாம் கண்டிப்பாங்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே வராது எவ்வளவு ஓட்டினாலும். ஆனா இவனுக்கு அந்த இது இருக்குல்ல. அது என்ன தெரியுமா, அதான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 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 அஃபேர். அது அந்த கார் இல்லை அந்த மெஷின் மேலே இருக்கிற ஒரு அஃபேர். அந்த அஃபேரில் நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டி இருந்தால் ஜெரோம் சொல்கிற ஸ்டைலில் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த டிஃப்ரென்ஸ், அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நமக்கு அம்பாசிடர் ஓட்டுனா பிடிக்கும், ஆனால் அது தார அந்த இதெல்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா? அது எப்படி? நான் என் கை இன்னைக்கு வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாரு. நான் வந்து இப்போ நான் கிஷோர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் கிஷோர்லாம் சுற்றுற நேரம் ஒரு RX 135 வச்சுக்கிட்டு நான் ஏதோ வந்து காலையிலேருந்து ராத்திரி வரை அந்த பைக்கை சுற்றி தான் என் லைஃப் ஓடிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து சீட்டில் சைடில் உள்ள 2 கிளிப்பு போகும், அது மாற்றுறதுக்கு அங்கேருந்து மார்த்தாண்ட வருவோம். இந்த சைலன்சர் இருக்கு இல்லையா, அதோட நான் ஜெரோம்ட்டு அடிக்கிற இந்த காசு, அந்த ரீடோட சவுண்டை மட்டும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றோம். அதில் காப்பர் வெல்டிங் பண்ணணும். ஒரு டிஷர்ட் போட்டு போனால் வீட்டுக்கு வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக ஆயிலோட தான் நாங்கள் வரும், கை ஃபுல்லாக ஆயிலோட தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பம்பு ஒர்க் ஆகாது, பம்பை கலத்தி தனியாக வந்து ஒரு கவரில் சுற்றி அது ஒரு பம்பு மெக்கானிக்கிட்ட போகும். அதில் 2 ஸ்ட்ரோக் ஆயிலுக்கு ஒரு பம்பு வரும் இல்லை. இப்படி அதை சுற்றிய நீ பண்ணேன்னா உனக்கு அன்னைக்கு கையில் டர்ட் ஆகுறத நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு அதுக்கான டைம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து
பியூர் ஒயிட் காலராக தான் இருப்போம். நம்ம டக்கின் பண்ணது கலையாமல் நமக்கு, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இப்போ நிறைய நம்மளை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த டாப்பிக்கோட டைட்டிலை பார்த்து உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டாபிக் வந்து கேட்கும்போது அவிகளுக்கு ஃபீல் ஆகிறது எங்கே தெரியுமா, அவிகளுடைய பழைய கார்ஸ் அவிகளுக்கு யோசிச்சது வரும். இன்னைக்கு யாராவது அதை வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணும்போது இதை நமக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். ரீல்ஸில் பார்க்கும்போது நல்லா இருக்கு இதை வாங்கி கொண்டு விட்டு இருக்கும்போது தொடங்குற பிரச்சனை. ஜெரோம் சொன்னது ஜஸ்ட் ஒரு ரஸ்ட் மட்டும்தான், இன்னி இருக்குது. அது இதில் பெரிய பிரச்சனை இந்த ஆயில் லீக்கு தான். மெக்கானிக்கு எங்கே போகிறது நம்மளே ஆக வேண்டியதுதான். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு மாடர்ன் கார்ஸ் வந்து அதை விடைக்கும் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. சோ கால்டு இந்த ஐ மீன் என்ன சொல்றது, அந்த மிடில் உள்ள கார்ஸ் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கு. அதான் ஆன்சனுங்க என்ன இல்லை அது எப்படின்னா, முன்னாடி வந்து மெக்கானிக் வேணும், இப்போ வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் வேலை பார்க்க முடியாது. நடுவில் இருக்கிறது நடுவில் வேலை பார்க்க வருது. எனக்கு இன்னொன்று அண்ணா, இதில் இந்த டாபிக் ரெலவெண்ட் கிடையாது. நான் ஒன்று பார்த்தேன், அது எப்படின்னா இப்போ அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டீசல்ஸ் வந்து எண்ணெய் பெட்ரோல் எண்ணெயில் இருந்துன்னு சொல்லிச்சுல. இப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் தான், யூடியூப்ல அண்ணா ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஏஜ்ட பேசணும், ஒரு ஃபாரின்ல ஒரு ரிவ்யூ போடுவார், அந்த ஜேஎல்என்ஓஸ் கரேஜ் அந்த மாதிரி. ஏதோ உனக்கு தெரியுமா யாரு சொல்லி ஒரு ஏஜ்ட பேசுன சேனல் நேம் எனக்கு மறந்தது. அப்போ அந்த சேனல்ல வந்து அவர் வந்து ஒரு ஃபெராரியை வந்து ஃபியூச்சர் பண்ணியிருப்பார். அந்த ஃபெராரி வந்து பழைய ஃபெராரி, எல்லா காரும் ரிவ்யூ பண்ணாரு, எல்லா காரும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து ஒரு பழைய ஃபெராரி, இப்போ நம்ம இந்தியன் ஃபோரம்ஸ்ல எல்லாருமே நம்ம லாம்போகினி கூண்டாட்சி பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு காம்படிஷன். ஆனா அதை யாருமே இந்தியன்ஸ் பேசி நான் பார்த்தது கிடையாது. இப்போ அந்த கார்ல இருந்தது வந்து V8ல வந்து கார்பரேட்டர் இருந்தாங்க. அப்ப அந்த V8 எண்ணெயில வந்து கார்பரேட்டர் இருக்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் அப்ப அதுல சூப்பர் கார்ஸ்ல வந்து அப்ப அப்படி இருந்திருக்குல்ல. அப்ப அது எனக்கு ஞாபகம் வந்து பண்ண அந்த கார்பரேட்டர் நம்ம இந்த இப்போ இங்க உள்ள இந்தியன் பழைய கார்பரேட்டர் பைக்ஸை கார்பரேட்டரை பயங்கர விஷயமா சொல்லுவாங்க. நம்ம ஃபாரின்ல பார்த்தா இன்லைன் 4ல 4 கார்பரேட்டர் வச்சு அவங்க ஈஸியா அதை ஹேண்டில். ஆக்சுவலி என்ன தெரியுமா, நம்ம ஒரு சென்சார் பேஸ்டு ஒரு இன்ஜெக்ஷனுக்கு தான் அது மாறி இருக்கே தவிர, கார்பரேட்டரோட என்ஜினியரிங்கை பார்த்தா அதை கண்டுபிடிச்ச ஆளோட தலையை நம்ம அது எப்படின்னு சொல்ல தெரியாது. இப்போ ஒரு இன்ஜெக்டரை பேசிக்கா நம்ம ஹாஸ்பிட்டல்ல நமக்கு போடுற இன்ஜெக்ஷன்ல இருந்து தான் அந்த இன்ஜெக்டருடைய சிஸ்டம் இருக்குது. அது வேற ஸ்டைலில் ஒர்க் ஆகும், ஐ மீன் அதோட ப்ராசஸ் வேறு. ஆனால் கார்பரேட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ட்ராட்டில் பாடியில்னு சொல்லக்கூடிய இந்த கேபிள்னால அது வந்து ஓப்பன் ஆகி இவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக ஃபியூலை கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு CD100 இருக்குல்ல, CD100 கார்பரேட்டரையும் அந்த என்ஜினோடைய அந்த இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலே தெரியும். இன்டேக் வந்து சீட்டுக்கு உள்ளே இருந்து உள்ளே போகும், அந்த பைப் ஒரு GI பைப் அப்படி கீழே இறங்கும். கார்பரேட்டர் இருக்குது, இவ்வளோ உள்ள கார்பரேட்டர், ஆனால் அது உள்ள எவ்வளோ ப்ரெஷர் அடிக்கும். அதில் விஷயமே எப்படி ஏர் உள்ளால போகுது, அதுதான் சயின்ஸ் அதில். அதாவது நான் சின்ன வயசில் கார்ஸை பற்றி லேர்ன் பண்ணும்போது, இல்லை பைக்ஸை பற்றி முதல்ல லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதே, இந்த ராயல் என்ஃபீல்டோட புல்லட்டில் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ரைட் சைடில் ஒரு கவர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பைக்குக்கும் ஒரு சாவி கொத்து எவ்வளோ நம்ம கார்ஸுக்கு வரும், அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு போவோம். மேலே ஒரு கீயை போடுவாங்க, அப்புறம் வந்து சைடில் ஒரு கீயை போடுவாங்க. இந்த ரெண்டும் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ இது என்ன அதுன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஏர் ஃபில்டர் இருக்கும். க்ளீன் எவரி 3000 கிலோமீட்டர்ஸ்னு எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. 3 தெரியல, 3 தானே. அதுல இருந்து உள்ள ஒரு டியூப் போகும். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த காற்று எப்படி இந்த டப்பாக்குள்ளே போகுது, இந்த காற்று டப்பாக்குள்ளே எப்படி போகுது, அதான் விஷயம். அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம இங்கே இது கிக்கர் பண்ணும்போது இயற்கையாகவே, அதான் நேச்சுரல் ஏஸ்பெக்ட், அதான் இயற்கையோட அந்த இது ஃபுல்லாக சயின்ஸ் சயின்ஸ் தான். அது என்ன பண்ணுது, அப்படியே உள்ளே போய் அது அந்த சீட்டுக்குள்ளோடி அப்படி உள்ளே போகும். அது நம்ம நார்மல் பைக்குக்கு அப்படி உள்ளே போய் அது இந்த கார்பரேட்டரில் போய் ஏர் ஃபியூவல் கூட மிக்ஸ் ஆகி, ஃபியூவல் லீனாக தான் இருக்குது, ஆனால் இது மிக்ஸ் ஆகி இவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக கம்பஷன் சாம்பர் கொடுக்குது. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குற நேரம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருக்கும் PGMFI இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ சென்சார்ஸ் இவ்வளோ ஆக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. இதே ஆக்யூரசி அன்னைக்கு இருந்தது இல்லை. அதனால கார்பரேட்டரை நம்ம வந்து குறைவாக பார்க்க வேண்டாம். ஆனால் கார்பரேட்டர் டேனி சொன்ன மாதிரி எல்லாத்துலையும் இன்லைன்ல ஓவன்ல வச்சிருக்கோம். நமக்கு இங்கே கார்பரேட்டர் பெரிய விஷயமா சொல்லுவோம், அங்கே வந்து இன்லைன் 4 சும்மா கலத்தி நார்மலாக தான் அவங்க அது ஈஸியாக. ஆக்சுவலி அதே கார்ஸில் பார்க்கும்போது வந்து இப்போ சொல்கிற மாதிரி காமனாக வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு பைக்ஸில் வந்து இண்டிவிஜுவல் கார்பரேட்டர் இருக்குன்னா,
இதுக்கு வந்து நம்ம 800க்கெல்லாம் வந்து 3 சிலிண்டர் வருதுன்னா ஒரே ஒரு கார்பரேட்டர் 3 போர்ட்டையும் சேர்த்து ஒண்ணு கொடுக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்கணும், 3 போர்ட்டுக்கும் கரெக்டா அந்த அளவுக்கு ஈக்குவலா போகணும். ஃபியூல் போகணும். அப்பதான் வந்து இந்த 3 சிலிண்டர் ஒர்க் ஆகும். இதுல ஒரு ஃபயரிங் ஆர்டர் வேற இருக்கு. இந்த ஃபயரிங் ஆர்டர் வேற இருக்கு. அதான் இதுல உள்ள மெயின் விஷயம். நம்ம வந்து இப்ப சீக்வென்ஷியல் ஃபயரிங் நம்ம சொல்லிட்டு போலாம். கார்பரேட்டரை இந்த சீக்வென்ஷியல் சிங்க் பண்ணும்போது தான் 1 இங்க இருக்கு, 3 அங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் இந்த காலகட்டத்துல உண்மையில இந்த கார்ஸோட என்ஜினியரிங்கை நம்ம பேசும்போது டேனி சொன்ன மிடில் போர்ஷன், நீங்க சொன்ன அந்த மிடில் போர்ஷன் இருக்கு, அதான் இதுல உள்ள கோல்டன் நேரம். அதாவது இன்னைக்கு நம்ம நிக்கிற மாடர்னிட்டியையும் அன்னைக்கு இருந்த கிளாசிக்கையும் கம்பைண்டா கனெக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ் அது. ஆக்சுவலி இந்த பிரிட்ஜில் தான் எல்லா ஃபீலும் இருந்து. இப்போ நான் பேசணும்னு நினைக்கிற ஃபீலே 2 சைடில் உள்ள விஷயங்களும் இருந்து இன்க்ளூசிவாக இருந்து. இப்போ நம்ம அம்பாசடர்ல இருந்து வந்தோம், பீப்புள் மூவரா இல்லை இந்தியாஸ் வந்து என்ன சொன்னோம், நம்ம கொஞ்ச நேரமே அதை பேசினோம். அந்த கார் தட் புட் இந்தியா ஆன் வீல்ஸ் 800 வந்தது. 800 அம்பாசடர்லேருந்து 800க்குள்ளே வரும்போது பீப்புளுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்தது, எஃபிஷியண்டாக இருந்தது, வேலை பார்க்குறது ஈஸி, இந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் இருந்து, இந்த ஆயில் லீக் இந்த பிரச்சனை எல்லாம் அதில் இல்லை. இன்னொன்று, நீ அம்பாசடரோட என்ஜின் வேலைக்காக ஒரு ஒர்க் ஷாப்பில் முன்னே பார்த்தோன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா, நீங்கள் இந்த இந்த கால் மாதிரி ஒரு குதிரை செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுல ஜெரோம் அந்த இதுக்கு பேர் சொல்ல சங்கலை போட்டு இழுப்பாங்கல்ல, அதான் அது வந்து தூக்குறது, அதுக்கு தூக்கணும், மெஷின் இருக்கு. அப்ப அது அன்னைக்கு இந்த மெஷின் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதை தள்ளிட்டு போவாங்க, இல்லைன்னா வண்டியை தள்ளி நீக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டயர் தூக்கி போட்டு அதில் வச்சு தான் இதை மூவ் பண்ணு. என்ஜினோட சைஸ் அவ்வளோ இருந்து கேஸ்ட் அயர்ன். இன்னைக்கு வந்து ஆல் அலுமினியம் என்ஜின் வந்தாச்சு. என்ஜினே இவ்வளோதான் இருக்கு. 3 சிலிண்டருடைய மொத்த ஹெட் அசம்பிளியே இவ்வளோதான் இருக்கு. ஒரு A4 சைஸ் தான் இருக்கு இன்னைக்குள்ள ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒர்க்கு இந்த நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளவு ஈஸியாச்சு. அப்போ 800 வந்த காலகட்டத்தில் 800ல் வந்து சீட்ஸ் மூவ் பண்ண முடியும், அம்பாசடர்ஸில் சீட் மூவ் பண்ண முடியும். ஒரே ஸ்டாண்ட் தான், ஒரே இந்த சோஃபால இருக்க மாதிரி இருந்தா இதே நம்ம லீன் பண்ணி கீழே போகலாம் மேலே. அதில் என்ன தெரியுமா, முன்னாடி காலத்தில் அம்பாசடரில் வந்து சீட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறவங்க ஒரு உடன் பீஸ் வச்சு சீட்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, கீழே சீட்டுக்கு கீழே வச்சுருப்பாங்க. அடுத்து சீட் வந்து இவ்வளோ தான் இருக்கும், நமக்கு இந்த இது ஒண்ணு இருக்காது. நெக்றது இன்னைக்கு நெக்ல வந்து கரண்ட் இன்னைக்கு மூவபிள் பார்த்தப்ப வந்து என்ன ஹைட்டுக்கு கரெக்டா தான் இருக்கும். அன்னைக்கு அந்த காலத்துல நான் குட்டியால இவன மாதிரி ஒரு டிரைவர் இன்னைக்கு அம்பாசடர் ஓட்டுனா வேற யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா சீட்டு மூவ் பண்ண முடியாது. ஆன்சன் இப்ப டிரைவர் சீட் இருந்தா பின்னாடி யாரும் இருக்க முடியாது. அது பெரிய எஸ்யூவி ஆனாலும் கணக்கு தான். இருக்கிறதோட பிரச்சனை சிலப்ப சம்பவம் கையில வர உடச்சிருப்பான். அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் சொல்லக்கூடியதுல இப்ப அந்த பீரியட்ல அம்பாசடர்ஸ்ல இருந்து இவங்க 800க்கு வந்த போது ஈஸியா இருந்து மீட்டர் கன்சோல் நினைச்சு பாரு. நம்ம உண்மையிலேயே கிளாசிக் மீட்டர்ஸ் நல்லா இருந்துன்னு சொன்னோம். ஆனா கன்சியூமருக்கு எவ்வளவு தூரம் ஈஸியா கொடுக்க முடியுமோ இதுல ஈஸியா வந்து இந்த காலம் ஷிஃப்டர் வந்து மெக்கானிக்கு தலைவலியாக இருந்தது. திடீர்னு பிரச்சனை வரும். அதை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்தாங்க, ஈஸியாக வேலை செய்யலாம். அது இந்த கியர் ஸ்டிக்கில் அது லூஸ் ஆச்சுன்னா காலம் ஷிஃப்டரில் மாட்டவே முடியாது. அன்னைக்கு அடிக்கடி கியர் கலரும். பிளாட்ஃபார்ம்னா ஒரு நல்ல ஸ்க்ரூ டிரைவரை வச்சு தென்னி போட்டு கொடுத்துருவாங்க, செலக்டர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். இல்லைன்னா லூஸாக கிடக்கு மாற்றி கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து நம்ம ஈவிஸ்ல பார்க்குற பிரிட்ஜ் டைப் வந்து ஈவிஸ்ல நமக்கு ஃப்ளோர் எந்த காரில் நம்ம ரீசெண்டாக ட்ரைவ் பண்ணதில் வந்து இங்கேருந்தே அங்கே போக முடியும். யார் தெரியுமா, இவர் ஹொர்மாஸ்டர் இருக்கார்ல, ஒரு ரீல் போட்டிருந்தாரு. அயானிக் 5 வந்து அவர்கிட்ட நீ பார்த்தியா, அது லாங் டேர்ம் இருந்திருக்கு. அவர் ரைட் சைடு டோரை பூட்டிட்டு இங்கேருந்து இறங்கி வருவார். ஏன்னு கேட்டால் அது பாருங்க இங்கே எனக்கு வந்து ஓப்பனாக இருக்குது, அது அங்கேருந்து இங்கே வந்திருக்கும். இதுக்கு இடையில நமக்கு ஒரு வாட்டர் ஃபால் இருந்து இப்போ கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இந்த போர்ஷனில் நம்ம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணோம். அந்த இன்டீரியரில் என்னெல்லாம் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் இந்த இந்த நீங்கள் சொல்கிற மிட் பீரியடில் பழைய கார்ஸில் இருந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்னைக்கா இல்லைன்னா மிட் பீரியடில் இருந்தது இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ மாடர்னுக்கு வந்தாச்சுல்ல. டயல்ஸ், ஸ்டியரிங், ஸ்டியரிங்னு ஒரு கேரக்டர் வந்து, அடுத்து அந்த இன்ஃபோடெயின்மெண்ட்
இன்ஃபர்டெயின்மெண்ட்னா அந்த காலத்துல இருந்த வாட்டர் ஃபால். அது ஒரு ஃபீல் இருக்கு பாரு. இப்போ 800 எடுத்தா 800ல் மியூசிக் சிஸ்டம் ஓயில் வராது. அதில் ஒரு ரேடியோ பிளேயருடைய ஸ்லாட் வந்து அதில் அப்படி இருக்கும். ஒரு ரேடியோ பிளேயர் வாங்கி நம்ம வைக்கலாம், அது ஒரு அழகு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது இருக்குது தெரியுமா, சிகார், அந்த ஆஸ்ட்ரே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆஸ்ட்ரே நமக்கு இன்னைக்கு ஏசி போட்டு ஓட்டுறதுல யாரும் இன்னைக்கு லீகல் இல்லை. அது அன்னைக்கு ஆஸ்ட்ரேயே ஒரு ஆர்னமெண்டலாக வச்சுருப்பாங்க. இந்த டைப் 2ல மார்க் 2லலாம் மேலே ஒரு கிளாசிக்காக இருக்கும், டோருக்கு சைடில் இருக்கும். ஃபியட்ல எல்லாம் வந்து இந்த டோர் பேடில் வந்து இப்படி மடக்கிறது மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், அந்த ஓப்பன் பண்ணி பூட்டி வைக்கிறது மாதிரி. இந்த வைண்டர் நினச்சி பாரு, அது அன்னைக்கு பியூர் மெக்கானிக்கல். ஆனால் அதில் ஒரு குரோமில் ஒரு அழகாக இருக்கும். எனக்கு அந்த பழைய கார்லாம் சின்ன வயசுல விளையாடுவேன் சுற்றி. அதில் எனக்கு பிடிச்சதே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதில் ஒரு குவார்டர் கிளாஸ் இருக்கும்ல ஃப்ரண்ட்ல, அதில் ஒரு சின்ன லாக் வரும், ஒரு சின்ன குரோம் லாக் வரும். அது வந்து டிரைவருக்கு கையில் காற்று கரெக்டாக அடிச்சுட்டே இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஆட்டோவில் வந்து இந்த ஃப்ளக்ஸ் ஷீட்டை மடக்கி வச்சுருப்பாங்க, அவங்க போயிட்டு இருக்கும்போது அடி. இப்போ இதெல்லாம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ஸ்டைலாக இருக்கும். இங்கே ஒரு ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், ரூஃப்ல பந்தல் இருக்கும், பாட்டில் ஹோல்டர் வந்து ஸ்க்ரூ பண்ணி தொங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா என்னன்னா ஹியூமன்ஸுக்கு வந்து இந்த பட்டன்ஸுக்கு மேல ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த காலத்துல இந்த பல ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தா சும்மா பட்டன்ஸ் இருக்கு, வித்தியாசம் அதை வச்சு யூஸ் ஒன்று இருக்காது. ஆனா அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கார்ஸ்ல நம்ம நிறைய பட்டன்ஸ் பார்ப்போம் அந்த காலத்துல, அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அது என்னதோ ஒரு ஃபீலிங் தருது, கனெக்ஷன். இப்போ அண்ணன் அந்த பீரியட் 80sலேருந்து அம்பாசிடர் அந்த பீரியட் சொல்லுதில்ல, இப்போ அங்கேருந்து இவ்வளோ வருஷம் வரைக்கும் அண்ணா என்ன மிஸ் பண்ண கேட்டப்போ எனக்கு தோணுது வந்து கனெக்ஷன். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம ஸ்டியரிங் இது கியர் போட்டா அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ அந்த 80s தொட்டு ஒரு 2020 வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. இப்ப திடீர்னு அந்த கனெக்ஷன் எதுவுமே எங்க இல்ல. இந்த கனெக்ஷன் சொல்றது டைரக்டா இருந்தது. எவ்வளவு அப்டேஷன் நடந்தோம், அந்த கனெக்ஷன் வந்து சின்ன விஷயங்கள் பெருசாவியது மாதிரி. இப்ப டச் ஸ்கிரீன் அதுல ஒரு பிரச்சனை தான். கரெக்ட். அந்த காலத்துல நம்ம மேனுவலி யூஸ் பண்ணியதுக்கு இப்போ அது அந்த ஒரு இதில் அது அந்த கனெக்ஷன். இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளே கரெக்டாக வந்துருக்கு. எப்படின்னா அம்பாசிடர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்பாசிடர் நல்ல ஓட்டின பீப்புளுக்கு தெரியும், ஒரு கொத்தான சாவியை நம்ம எடுப்போம் அங்கேருந்தே வரேன்னா கனெக்ஷனுக்கு. அந்த சாவியிலேருந்து ஒரு சாவி தான் எங்கே தெரியுமா கிராங்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் எவ்வளோ சாவி இருக்கும் பாரு, அம்பாசிடரில் எவ்வளோ சாவி இருக்கும். அது க்ளோ பாக்ஸுக்கு ஒன்று இருக்கும், ஃபியூல் டேங்க் ஒன்று இருக்கும், இந்த லாக்குக்கு ஒன்று இருக்கும், டிக்கி லாக்குக்கு இன்னொன்று இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவை வாங்கும்போது ஒவ்வொன்று வரும். இது போதா குறைக்கு ஒரு பூட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பேக்கில், ஸ்பேர் வீல் வந்து யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதில் நம்ம கிராங்க் பண்ணும். அது கிராங்க் ஆகும்போதே ஃபஸ்ட்டு அதை நியூட்ரு பண்ணும்போதே ஒரு மெக்கானிக்கல் ஃபீல் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக கியர் பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், கேபிள் இல்லை, செயின் இல்லை, சிப் பை வயரில் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு ஃபீல். அப்புறம் நீ கிராங்க் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அப்புறம் நீ கியரை மாற்றியாச்சு, அது மூவ் ஆகும்போது ஸ்டியரிங்கை நீ மூவ் பண்ணும்போதே அந்த ஒரு டைரக்ட் ஃபீல் இருக்குது. அது உண்மையிலே அன்னைக்கு கொஞ்சம் மெக்கானிக்கலாக இருந்தது, நமக்கு கொஞ்சம் ஷோல்டர்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக. அந்த வெஹிக்கிள் நம்ம கூட டைரக்டாக தான் இருந்தது. எந்த வகையிலையுமே நம்மளோட இன்புட்டை இன்னொரு டிவைஸ் வந்து எடுத்துகிட்டு போய் காருக்கும் கொண்டு போகலை, காரோட ஒன்றை வந்து இன்னொரு டிவைஸ் அதை பைபாஸ் பண்ணி நம்ம கொண்டுடல. டைரக்ட் கம்யூனிகேஷன் இருந்து கரெக்டாக. இந்த டைரக்ட் வந்து இன்னைக்குள்ள வெஹிக்கிள்ஸில் இல்லை. அந்த ஒரு எல்லாத்துலயும் நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. பிரேக்னால அதுக்கு நடுவுல ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கு, ஆக்சிலேட்டர்னால அதுல ஒரு சென்சார் இருக்கு, எல்லாமே மேனிபுலேட்டடா இருக்கு எல்லா டேட்டா. இதுல குட்ஸும் இருக்கு, பேட்ஸும் இருக்கு. இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல ஷோல்டரில் பிடிக்கிறது, நிப்பாட்டிக்கிட்டு திருப்பணும்னா இப்படி ஒன்று திருப்ப முடியாது, இப்படி தான் திருப்பணும், அவ்வளோ ஹெவி ஆகும். அப்போ ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் வந்தபோது அந்த மிட் பீரியட் ஓரளவுக்கு டைரக்டாக இருந்தது, நம்ம மிஸ் பண்ணலை. இப்போ பிரேக்ஸ் வந்து பழைய காலத்தில் அம்பாசிடர்ஸில் பவர் பிரேக் இருந்த கம்பெனி கொடுத்த பவர் பிரேக்கே பத்தாது. 407 பிரேக் பக்கெட்டை எடுத்து வச்சு தான் பூஸ்டர் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ட்ரம் பிரேக்ஸ்லாம் இருந்தாலுமே, அதாவது அம்பாசிடர் வந்து நீ பிரேக் டியூன் பண்ணால் குதிரையில் தூக்கி வச்சு தான் ஸ்க்ரூ போட்டு டியூன் பண்ணணும். ஆட்டோவா அந்த கேலிப்பர் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது, அதில் பிரேக் ஷூ அட்ஜஸ்ட் ஆகாது. ஆனால் நம்ம அந்த மிட்ஸில் வரும்போது பவர் பிரேக்ஸ் வந்தது. பவர் பிரேக்ஸ் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சு. ஆனால் அந்த ஒரு ஹாப்டிக் ஃபீல் இருந்து. இவங்க ஊரில் ஒரு பைலட் உண்டு, அவங்க பைலட்டோட அம்மா வந்து என் பாட்டியோடைய ஃப்ரெண்ட், அப்படியே க்ளோஸ்.
அவர்கிட்ட ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் பேசிட்டு நிற்கும்போது சும்மா நம்ம இந்த மெக்கானிக்கல் கதை தானே கேட்போம். அவரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். போயிங் இன்னைக்கும் அந்த யோக் வந்து அந்த இப்படி தானே இருக்கும். யோக்கில் வந்து அந்த பைலட்டுக்கு அந்த எல்லா ஃபீலும் தெரியும். ஐ மீன் யாராவது பைலட்டு வந்து நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம். ஐ மீன் என்னென்னா, இப்போ ஒரு டர்புலன்ஸ் இருந்தாலும் இவங்க மூவ் பண்ணுறதும் அந்த யோக்கில் வெயிட் எல்லாம் தெரியும். அதாவது இவங்க வந்து ஒரு சர்க்கிள் எடுக்கிறாங்க, ஒரு யூட்டர்ன் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டியர் பண்ணுறது லிட்ரலி அது ஸ்டியர் தானே தெரியும். ஆனால் இப்போ ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல ஏர்பஸ்லாம் ஜாய்ஸ்டிக் தானே. ஜாய்ஸ்டிக் வந்து பியூர்லி கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு இல்லை. இங்கே நடக்கிற எந்த ஃபீலிங்கோட லோடும் யாருக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். யோக் வந்து நிறைய அந்த எமர்ஜென்சி நேரத்தில் ஹெவியாக இருந்தது, இவங்களுக்கு யோக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா அது ஃபீல் ஆகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் நம்மளுடைய பழைய கார்ஸில் வந்து எல்லா ஹாப்டிக் ஃபீலும் நம்மளோட இதில் தெரியும். பிரேக் பண்ணணும்னா நம்ம பம்ப் பண்ணணும். அன்னைக்கு ஒரு டிசிப்ளின் இருந்து நம்ம பிரேக் பிடிக்கணும்னா ஒரு தடவை பெடல் பண்ணிட்டு திருப்பி எடுத்து நம்ம பம்ப் பண்ணால் தான் நிற்கும். இன்னைக்கு மாதிரி நிற்காது. ஆனால் அந்த மிட் பீரியடில் நம்ம அந்த டெக்னாலஜியோடைய க்ரோத் வந்து ஹியூமன் அந்த லோடை வந்து குறைச்சிது. இன்னைக்கு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு இதில் வந்திருக்கும். இந்த எந்த ஃபீலுமே கார்ஸில் இல்லை. உண்மையா? திருப்பி நம்ம மிட்டுக்கே வரும். மிட்ல அடுத்து மாறின இன்னொரு போர்ஷன் இருக்கு, ஒரு மெயின் போர்ஷன். சொல்லுங்க. சஸ்பென்ஷனா? ஒரு கட்டத்தில் பழைய கார்ஸ் கம்ஃபர்டபுளா, இப்போ உள்ள கார்ஸ் கம்ஃபர்டபுளா? பழைய மிட்டா தான் சொன்னேன். அதான் அதுல தான் அந்த டெக்னாலஜிஸோட இவால்யூஷன் வந்து மிட் கைஸ் இல்லை மிட்டு தான் வந்து நிற்கும். நம்ம எப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த சோக்கால் நம்ம எங்கே வந்து நிற்கும். இப்போ கடைசியாக நம்ம போன மீடியா டிரைவில் டாவின்சி சஸ்பென்ஷனில் வந்து நிற்கிது, மஹிந்திரா நிற்கிது. டாடா மோட்டர்ஸில் சியரா நல்ல ஒரு சஸ்பென்ஷன் பேலன்ஸ் பார்த்தோம். இன்னொரு ப்ராடக்ட் செல்டாஸில் பார்த்தோம். இந்த பிரச்சனையெல்லாம் அன்னைக்குள்ள கார்ஸில் நம்ம சொல்லவே மாட்டோம். எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இத்தனைக்கு அது லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ல தான் லீஃப்ல இருந்து சிலது லீஃபாக இருந்தது, சிலது வந்து காயில் ஸ்ப்ரிங் நார்மல். எப்படின்னா ரோட்ஸ் வந்து இவ்வளோ நீட்லி பேவ்டு கூட கிடையாது. இவ்வளோ மோசமான ரோட்ஸ் எல்லாம் இந்த சோகால்டு கார்ஸ் தாங்கிச்சுது. இன்னைக்குள்ள கார்ஸ் எல்லாம் அன்னைக்குள்ள மோசமான பீரியடை தாங்குமான்னு கேட்டால் தெரியாது. ஒன்றும் வேண்டாம், களியக்காவிலேருந்து உங்கள் வீட்டுக்கு நடக்க உன் வீட்டுக்கு டேனி வீடு வழி போகிற அந்த ஒரு ரோடை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். எங்ககிட்ட 800 இருக்கும்போது 2 ரீசனுக்காக நான் அந்த ரோடு எடுக்க மாட்டேன். எப்படின்னா, ஒன்று சஸ்பென்ஷன் மோசம், இன்னொன்று நிறைய நேரம் கார் ஓட்டலான்னு சொல்லி இப்படி போகிறதுக்கு பதிலாக நான் எங்கே தெரியுமா ஊரம்பு சுற்றி வருவேன். அப்போ இன்னைக்குள்ள கார்ஸை கொண்டு போட்டு அந்த ரோட்ஸில் ஓட்ட முடியுமா? ஆனாலும் அன்னைக்கு அந்த கார்ஸ் வந்து அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நிறைய ரீசன் சொல்ல முடியும். சீட்ஸோடைய ஸ்டைல் சொல்ல முடியும். சீட்ஸில் தை சப்போர்ட்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபேக்டராகவே இருக்காது. ஏன்னா அன்னைக்கு தை சப்போர்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காரை ரிவ்யூ பண்ண போகும்போது தை சப்போர்ட்டுன்னு நம்ம எடுத்து சொல்ல வேண்டி இருக்குது. 3 பேர் உட்காரலான்னு சொல்கிறத ஒரு பெரிய ஃபீச்சராக சொல்ல வேண்டியிருக்கு. அதில் சில கார்ஸில் போய் உட்காந்துட்டு நம்ம பார்க்கும்போது இது எப்படி சொல்கிறதுன்னே நமக்கு தெரியாது. அக்ரீடாது. அப்போ இந்த பேசிக்கான சில விஷயங்களை இன்னைக்கு ஒரு பிராண்ட் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரி தர்ற ஒரு ஸ்டைலுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு ரீசனே காரோட டைமென்ஷன் சின்னதாச்சு. இந்த புதுசாக முளைச்ச கொஞ்சம் செக்மெண்ட்ஸ் இருக்கு. இல்லை, அந்த காலத்தில் இவ்வளவு நார்ம்ஸ் இல்லை. மெயினாக இந்த சப் 4 மீட்டர் இந்த மாதிரி கதைகள் ஒன்றும் இல்லை. அதில் தானே அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள கார்ஸ் எல்லாமே மாட்டி கிடக்கு. ஆமாம். இன்னொன்று வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ வீட்டிலேருந்து காரில் வர்றது வந்து எப்படி இதில் இது இப்போ நான் எல்லாம் அந்த சின்ன ரொம்ப சின்ன வயசு இந்த பிரைட்டங்கள் அவரோட கார் அந்த காரில் தான் இப்போ அந்த ஃபீவர் அப்படிலாம் ஹாஸ்பிட்டல் போவோம். அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த ஒயர் சேர் இருக்கும்ல, ஒயரில் அந்த கேபிள் அந்த சேர் இருக்கும். அப்போ அதுலேருந்து இவர் அந்த அந்த சோஃபா சீட்டில் இந்த டவல் எல்லாம் விரிச்சு போட்டு அதில் இருப்பார். அப்போ அது வந்து வீட்டில் இருந்து நம்ம வெளியே ஒரு காருக்குள்ள வருமோ ப்ரீமியம். இப்போ வந்து காரில் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்க சோஃபா இந்த சோஃபாவில் இருக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். என் பையன் கெவின் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான் சில நேரம் சீட்டில் இருந்து. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம C5ல நாங்கள் 4 பேர், ரேணுவோட அம்மா, அப்போ 5 பேர், ஏன் அப்பா அம்மாவை கூட சேர்த்து தங்கச்சி வீட்டுக்கு போனோம். அப்போது ஃப்ரெண்டில் நானும் அப்பாவும், இவங்க எல்லாரும் பேக்கில், பொடி வந்து ரேணு மடியில். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். கெவின் மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், நீங்கள் வந்து வேற காரில் வரக்கூடாதுன்னு. இல்லை, அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், டேய் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி கார்னா நின்று கூட போனால் கார் பெரிய விஷயம்,
அம்பாசிடர்ல எல்லாம் பேக் சீட்ல நின்றுக்கிட்டு நம்ம பெண்ட் ஆகி நின்றுருப்போம், ஃப்ரண்ட்ல ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு காருக்குள்ள 2 ரூபா இருக்கும் 2 ரூபா இருக்கும் பேக்ல உட்கார்ந்துருக்கவங்க அதுக்கு மடியில. அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த காரோட சீட் அவ்வளோ இருந்தது. இப்போ இங்கே மார்த்தாண்டம்ல உள்ள மக்கள் யாராவது சொன்னால், நான் அந்த காரை சொன்னால் கூட தெரியும், கிறிஸ்துராஜா ஸ்கூலும் குட்ஷப்பேடுக்கும் அவர் பேர் காந்தின்னு நினைக்கிறேன், ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர். நான் ஸ்கூலில் படிக்கிறேன், நான் ட்ரக்கரில் ஸ்கூலுக்கு போகும்போது இவர் வரும். இவரோட கார் வந்து தர தட்டி தான் வரும். ஏன்னா டிக்கி ஃபுல்லாக பேக், உள்ள பேக்ல 3 ரோல பிள்ளைகள் நிற்பணும். அந்த அளவுக்கு ஆக்சஸ் இருந்து ரூம் இருந்தது. இன்னைக்கு ரூம்னு சொல்லக்கூடியது கார்ஸில். இப்போ நான் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து ரீசெண்டாக நம்ம வாக் ரவுண்ட் வீடியோ பண்ண போகும்போது, நான் குஷாக், அதை நம்ம ஓப்பனாக சொல்லலாம், குஷாக்கில் அந்த பேக் சீட்டில் 2 பேரை தவிர வேற யாருமே உட்கார முடியாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் மிட் சைஸ்ன்னா மினிமம் 4 பேர் உட்காரலாம். இப்போ ஒரு ஆக்சஸே இல்லை. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும். ஏன்னா இந்த அம்பாசிடரோட இந்த காந்தி அவரோட மிஸ்டர் காந்தியோட காரை சொல்லும்போது அவர் ஞாபகம் வந்து, முன்னாடி அம்பாசிடர் காரில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அல்மிரா. இன்னைக்கு ஒரு கார்ல அப்படி ஒரு சாதனை ஏற்ற முடியும்? டைனோசர் அது ஒரு ஸ்டைல்ல போகும் நீட். அது ஒரே ஒரு கயர் கெட்டு தான் இருக்கும். அதாவது கீழே பம்பர்ல இருந்து ஒரு கெட்டு, அந்த லாக்ல ஒரு கெட்டு, அதுல கரெக்டா நிற்கும். ஆனா யூட்டிலிட்டியிலையும் இருந்து இன்னைக்கு அந்த அடிஷனல் யூட்டிலிட்டி எல்லாம் அது ட்ரெண்ட் இல்ல. அதுக்கு ஒரு டிராவல் பார்த்துருக்கு பாரு. டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து ஹை அண்ட் கார், பிஎம்மோட கார் வரைக்கும் அன்னைக்கு வந்து அது பிறகு கொஞ்சம் என்னது ஆர்மர்டாக பண்ணியிருப்பாங்க, டியூவல் பெயின் கிளாஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பேசிக் அது சேம் தானே, எல்லாருக்கும் அது செட் ஆகும். நீ பிறந்து நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்தது அம்பாசிடரில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அதுதான், கல்யாணம் பண்ணால் அப்போ அது ஒரு 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 கேரக்டர் இருந்து. இப்போ இந்த யூட்டிலிட்டி இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது இன் லிட்டர்ஸில் வால்யூமில் நம்ம சொல்கிறோம். சிலவங்க சொல்கிறாங்க லோடிங் பேட் வரைக்கும் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க, சிலவங்க நாங்கள் விண்ட்ஷீல்டு வரைக்கும் மொத்தமாக எடுத்துருக்கோம்னு சொல்லி. அப்படி பார்த்தாலும் எல்லாமே லிமிட்டட் ஆக்சஸ் தான். சைஸ் வந்து அந்த உண்மையான அந்த மகிழ்வுந்துன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த டேர்முக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கான்னு கேட்டால் உந்து மட்டும்தான், மகிழ் இல்லை. மகிழ் இல்லை பாய்ந்து கிடச்சி லேனி பஞ்சு கிடச்சி. டேய் அப்போ வந்து உந்து இருக்கு, மகிழ் இல்லையா? அப்போ மகிழை கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை ஆனால் அந்த நடுவில் உள்ள பீரியட்ல இதெல்லாம் ஏகதேசம் இருந்து கொஞ்சம் 4.3 மீட்டர்ஸ் காமன் சைஸாக இருந்து செடானுக்கு. நம்ம அக்டாவியால எல்லாம் ஃப்ரிட்ஜ் ஏற்றலாம். டேய் அக்டாவியால குறுக்கால ஏற்றலாம். இல்லை நம்ம என்ன தெரியுமா, நம்ம இப்போ நம்ம பேசுறதோட அது திறக்குங்க, அதை மூடனாதான் வண்டி எடுக்க கெட்டி கொண்டு போறோம். இது எப்படி கெட்டி கொண்டு போவேன்? அங்க சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, பூட் ஓபன். இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு வரேன், சன்ரூஃப் இருக்கிறதுனால இது மாதிரி சாதனங்களை வேணும்னா அப்ரைட்டா நிறுத்தலாம். ஆனா மேல இருந்துதான் இறக்கணும் கீழே. நம்ம முதல்ல என்ன சொன்னோம், கேரக்டர் போச்சுன்னு சொன்னோம். சில் அவுட் ஆகலாம், டைம்லெஸ் கிளாசிக்ஸ் அந்த ஃபீல்டில், இன்டீரியரில் அந்த ஆர்னமெண்டேஷன், அந்த தனி யூனிக்னஸ் இல்லைன்னு சொன்னால் ஹேண்ட்லிங்கே சொல்லல. நான் அந்த பர்பஸ்ல பேசல, அந்த பேசல, அதனால அது வரவே செய்யாது. அது வாய்ப்பு, அது இல்லாமலே இவ்வளவு விஷயம் போயாச்சு. அப்ப இப்ப அது ஒரு கேட்கெட் தான், அப்படிதானே? நீங்க பைக்ஸ்லயே அதை சொல்ல முடியும் தானே? இல்லை பைக்ஸில் இப்போ ஒரு ராயல் என்ஃபீல்டு இருக்கிறது மாதிரி ஏன் காரில் ஒரு இது ஒரு பிராண்ட் இல்லை? ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு ரீபர்த் நடந்தது. எப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷனரியாக ஏஷரோட பர்சன், ரைட் சைடில் இருந்த கியரை தூக்கி புரோட்டோகால் படி இடது பக்கம் போட்டு, இடது பக்கம் இருந்த பிரேக்கை தூக்கி வலது பக்கம் போட்டு ரெடி பண்ணனால தான் அந்த பிராண்டு அந்த இனிஷியலில் தப்பு. அது என்னன்னா, இப்போ அந்த பழைய ஃபீல் எல்லாம் இல்லைன்னாலும் நமக்கு இப்போ தேவைப்படியெல்லாம் இருக்குது. அந்த இப்போ உள்ள கம்ஃபர்ட் இருக்கு, அந்த கன்வீனியன்ஸ் கூட, அந்த ஃபீல், அது எல்லாத்தையும் அந்த அந்த ஒரு ரா ஸ்டைல் ஸ்டில் பர்சிஸ்ட். ஆனால் உங்களுக்கு அந்த அஜிலிட்டி இல்லையே. இப்போ நேற்றைக்கு நானும் ஆன்சனை வந்து ஒரு R15M பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது நான் வந்து ஒரு எவ்வளோ வருஷம் தாண்டி, ஒரு 15 வருஷம் தாண்டி பைக்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கு இந்த இடையில உள்ள பைக்ஸ் டோட்டலாக ஒன்றுமே தெரியாது.
அதில் ஹையர் ஆர்பிஎம்ஸில் போகும்போது கியர் வந்து கிளச் இல்லாமல் போடலான்னு சொல்லி ஆன்சன் சொல்லி நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். நானும் ஆன்சன் அது ட்ரிவாண்ட்ரமில் ஈஞ்சக்கல்ல ஃபோர்டுக்கு வெளியே டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் அதில் பார்க்கும்போது அந்த கியர்ஸ் லிவருக்கு பக்கத்தில் ஒரு ஒயர் வந்து ரிட்டர்ன் போகுது. அப்போ நான் அதை எப்படி ஆன்சன்ட்ட சொன்னேன்னா, மேபி இது வந்து ஏஎம்டி மாதிரி ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஒயரில் ஒரு அந்த இதில் ஒரு சென்சார் இருக்கும், ஒரு ஃபீல் சென்சார் இருக்கும். நம்ம வந்து பூட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அங்கே கிளச் வந்து ஆக்சுவேட்டரில் ஒர்க் ஆகலாம். நான் ஒரு என்ஜினியரிங்கில் நான் அப்படி தான் பார்த்தேன் அதை. ஆனால் அது ஓட்ட ஃபீல் நமக்கு இல்லை, நம்ம பீரியட் மாறிச்சு. மேபி வந்து ஒருக்கா ட்ரை பண்ணணும் என்ன. ஆனால் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, அது எதுக்குன்னு தான் சொல்லி. ராயல் என்ஃபீல்டு வந்து இப்போ அந்த கிளாசிக் புல்லட் இந்த 2 பைக்ஸ் தான் அவ்வளோ சார்ட்டட் இல்லாமல் இருக்கு. ஆனால் மற்றபடி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க, மாறிட்டு இருக்கு. ஜெரோம் என்ன சொன்ன ஆக்சுவலி இந்த ஒரு டெக்னாலஜி இப்போ R5M வந்து இப்போ ஒன்று சொன்னாங்கல்ல, கிக் ஷிஃப்டர். இதே சம்பவத்தை SD ஜாவா வந்து அந்த டைம்ல இருந்தது அவங்கள்ட்ட, ஆட்டோ கிளச்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது என்னன்னா, இப்போ கிளச், இப்போ அதுக்கு கிளச் லிவரும் அதுக்கப்புறம் கிளச் பெல்குள்ளேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ராடு வரும். நம்ம அந்த கிளச் கியர் லிவரில் இவ்வளவுக்கு பிளே இருக்கும், இந்த அளவுக்கு. மெக்கானிக்கல் அந்த பிளே போர்ஷன் வந்து கிளச்சு. இப்போ மேபி கிளச் அறந்து போச்சுன்னா, இப்போ கால் வச்சு போடணும், இப்படி நம்ம இப்போ கிளச்சு கேபிள் அறந்தாச்சு, நம்ம இப்போ ஓட்டணும்னா ஓட்டலாம். எப்படின்னா நம்ம அந்த போர்ஷன் ஃபர்ஸ்ட் கியர் மேலே போடணும்னா இப்படி இவ்வளோத்தையும் தூக்கி வச்சா கிளச்லேயே இருக்கும். அப்படி மெதுவாக ரிலீஸ் பண்ண நம்ம பைக் கார்ல எல்லாம் விடுவோம்ல, அதே மாதிரி மெதுவாக விட்டா வண்டி மூவ் ஆகும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா அது ஸ்டால் ஆகாது. செகண்ட் கியர்ல லைட்டா ரோ மேட்ச் பண்ணி கியர் போட்டோம்னா வண்டி ஒண்ணுமே ஆகாது, ஓட்டிட்டே இருக்கு. மெக்கானிக் கிட்ட கொண்டு போகலாம். அதாவது அன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மெக்கானிக்கல் சொல்யூஷன் இருக்கு, அதான் மெயின் விஷயம். இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாமே சென்சார் பேஸ்ட்னு சொல்லும்போது சென்சாரோட டூ ஆர் டை தான் பண்ண முடியும். டூக்கும் டைக்கு இடையில நின்று அது ஒரு சேவ் மோட்ல போவாது. இல்லை நேற்றைக்கு நம்ம அங்க போர்ட்ல நிற்கும் ஒரு வண்டி வந்துடல, அதே மாதிரி டைரக்டா அங்க போயிடும், அவ்வளவுதான். அதான் அது ஆக்சுவலி என்ஜினியரிங்கில் வந்து நம்ம வந்திருக்கிற க்ரோத் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம இவ்வளோ லாங்க போனால் நம்ம டயர்டாகாமல் போகிறோம், ஈஸியாக ஓட்டுறோம், ஸ்பீடாக போகிறோம். மெயினான விஷயம், அன்னைக்குள்ள வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த ஸ்பீட் அட்டைன் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஸ்பீடாக போகணுன்னா அதுக்கான ஃபேட்டான வெஹிக்கிள்ஸ், பவர் அண்ட் டார்க்கு பிடிச்சி வச்சுட்டு தான் போகணும். போய் நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டால் நிற்காது. ஒரு விஷயம் நம்ம கவனிச்சா தெரியும், நம்ம பேசுகிறோம் என்ஜினியரிங்கோடைய க்ரோத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு ஹைவே, நல்ல டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேல போயிட்டு இருந்தா எவ்வளோ டயர் மார்க்ஸ் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு டயர் மார்க்ஸே இல்லை. ஏன்? ஏபிஎஸ் அவ்வளோதான், சிம்பிள். பைக்ஸில் இன்னைக்கு வந்து முதல் காலகட்டத்தில் நான் எல்லாம் டூ வீலர் ஓட்ட தொடங்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃப்ரண்ட் பிரேக் என்ன வந்தாலும் பிடிக்க விடாது. ஏன்னா கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சா கீழே விழுந்துடலாம். எங்க ஊர் நம்ம ஸ்லாங்ல சொன்னா சில்லற வரணும். இல்ல ஏபிஎஸ் உள்ள பைக் ஓட்டிட்டு இப்ப ஏபிஎஸ் இல்லாத பைக் ஓட்டியது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஃபியர் இருக்கு. அதே ஓட்டிட்டு இருந்தா நம்ம பழகி இருப்போம். இப்ப திடீர்னு போய் இதை பிடிக்கிற மாதிரி இல்ல, அதுதான் அந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து என்னதான் பழச இன்னைக்குள்ளதுல கேரக்டர் இல்லைன்னு சொன்னாலும் சேஃப்டியோடைய பீக்குக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ கால்டு இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் ஒரு நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் என்ஜினியரிங் சிஸ்டம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டயர் மார்க்ஸை நம்ம சின்னதாக இது பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தர் குறுக்கே சாடுவார், நம்ம பிரேக் பண்ணோம்னா ஸ்டியரிங் எந்த லாக் பொசிஷனில் இருக்கோ அந்த லாக் பொசிஷனுக்கு தான் போகும். அங்கே சைடில் வண்டின்னா அதையும் தட்டும், அங்கே நிற்கிற ஆளையும் தட்டும். நம்ம நினச்சா கூட ஸ்டியர் பண்ண முடியாது. எங்கே ஜாம் ஆச்சோ அங்கே தான் ஜாம் ஆகும். ஏபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வீல் லாக்கிங் மாறி நம்மளால ஸ்டியர் பண்ணுற ஒரு லெவல் வந்து. ஃப்ரண்ட் டயர் பஞ்சர்னா அது மாதிரி ஒரு டேஞ்சர் அன்னைக்கு கிடையாது. பைக்லேயும் அப்படி தான், பைக்லேயும் தள்ளி போட்டுரும். பைக்கில் ஓடிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் டயர் பஞ்சர்னா தள்ளி போட்டுரும்.
இன்னைக்கு நல்ல காலமாக நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்கனால அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் கார்ஸில் ராயல் என்ஃபீல்ட்ல டியூப் அதான் என்ன பைக்ல டியூப் பைக் வந்து நம்ம பழைய எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெட்ரோ இப்பளும் பிரச்சனை இல்லை. அது ரெட்ரோவா இருக்கிறதுனால தான் அவன் வாங்கினது. இல்லைன்னா அவன் என்னதுக்கு அதை வாங்க போகிறான்? அது ராவா இருக்குல்ல. அந்த டயர் பஞ்சர் வந்து கார்ஸ்லையும் சரி ட்ரக்ஸ்லையும் சரி இல்லை ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து வெரி வெரி லோ. அதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஷியல் உடையிற ஒரு காலகட்டம் இருந்து தெரியுமா? ரோடு ஃபுல்லாக மார்க்ஸ் கிடக்கும். நம்ம ஊர்ல அது உலக்கேன்னு சொல்லுவோம். உலக்கம் உடஞ்சது நார்மலா நம்ம ஒரு பஸ்ஸுகள்ல அது ஓடிட்டு இருக்கும்போது உடஞ்சி கண்ட்ரோல் இல்லாம வெஹிக்கிள் போகும். இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சது. அந்த கிரௌனோட டிசைன் எல்லாம் கொஞ்சம் கூட பெட்டரா. இன்னொன்னு அட்லீஸ்ட் அதுல வந்து அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு கிளாம்பா வச்சிருப்போம், உடஞ்சி கீழே விழாம இருக்கிறது. அப்படி சேஃப்டின்னு சொல்லக்கூடியதுல கிராஷ் ஒர்த்தினஸ் ஆகலாம். மெயினாக அந்த எலக்ட்ரானிக் சோகால்டு சேஃப்டி, எலக்ட்ரானிக் சேஃப்டி எல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நம்மளுடைய இந்த வெஹிக்கிள்ஸை ஓட்டுற அந்த ஒரு பொறுப்பு வந்து கம்மியாக இருக்குது. இந்த பழைய காலத்தில் இது கொஞ்சம் கூட பொறுப்பு இருந்ததுன்னு நான் பார்ப்பேன். பீப்புளுக்கு கார் டிரைவிங்கில் கேர்னு சொல்கிறத விடைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. இப்போ கார் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும். கார் வாங்கியதும் சரி அந்த ஆக்சஸும் சரி ஓட்டியதும் சரி எல்லாமே ஈஸியாக. இப்போ நம்ம பேச வந்து ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணியிருக்கோமா? இந்த ஹேண்ட்லிங்கை தவிர ஹேண்ட்லிங் நம்ம பேசினதில் நிற்காது. வேற ஹேண்ட்லிங் என்ஜின் நிற்காது உண்மையிலே. என்ன என்ஜின் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பழைய வண்டிகள் இப்போ நம்ம அம்பாசிடர் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வண்டி இறங்கின டைம்லயா அந்த பீரியட்ல எல்லாம் இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற மெக்கானிக்ஸ் நிறைய இருந்தாங்க. இப்போ அழிய ரீசனாக அது ஒன்று தான். இப்போ அது அந்த பீரியட் தாண்டி வரப்போ வந்து இப்போ காலம் ஷிஃப்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம்ல, சஸ்பென்ஷன் ரீஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தது. மற்றபடி ஏகதேசம் எல்லாத்துக்குமே வந்து அன்னைக்கு எல்லாத்துக்குமே ரிப்பேர் ரீப்ளேஸ் கிடையாது. ஆமாம், எல்லாத்துக்குமே சொல்லு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அடுத்த இந்த டெக் போய் அடுத்த இது வரப்போ வந்து இதுக்கான இது வந்து மோஸ்ட் போகுது. நிறைய பேர் என்னன்னா பழைய மெக்கானிக்ஸ் வந்து இதுலேருந்து அதுக்கு அடாப்ட் ஆவாங்க. சிலவங்க வந்து இல்லை புது இதுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பழைய வண்டிகள் நிறைய வண்டிகள் ஒதுங்குது, ஸ்கிராப்பு போகுது. அப்போ வந்து அந்த ஃபீல்டே மொத்தமாக அழிஞ்சிருது. இப்போ மேக்ஸிமம் பழைய வண்டி இந்த காலம் ஷிஃப்டர்லாம் ஒர்க் பண்ணுற பீப்புளே கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாரு. நம்ம மெக்கானிக்கோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். எப்படி தெரியுமா? இப்போ ஒரு மெக்கானிக் வந்து அவங்களுடைய வேலையுடைய டைமிங்கை நீ பார்த்தேன்னா, இன்றைக்குள்ள ஒரு மாடர்ன் டே காரை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு டூல் இருக்குது. அந்த டூலை வச்சு டயக்னோஸ்டிக் பண்ணி ஒரு பொருளை மாற்றலாம். அதே இது பழைய ஒரு வெஹிக்கிளை ரிப்பேர் பண்ணணும்னா அவங்க இங்கே 5 வண்டி பார்க்குற நேரத்தில் தான் ஒரு வண்டி பார்க்க முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த 5 வெஹிக்கிளுக்கு அவர் அங்கே கிடைக்கிற லேபரை நம்ம கொடுக்க ரெடி ஆகுமா? கொடுக்கவும் மாட்டோம். இது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட். எக்கனாமி இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அவங்களுடைய ஸ்கேலில் அவங்களுக்கு ஒரு 10 வண்டி லைனில் நிற்குதுன்னா அவங்க அவ்வளோ ப்ரிசைஸாக பார்க்க முடியாது. முன்னாடி காலத்தில் நீ வந்து நம்ம ஊரில் இந்த மேசன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சட்டி இருக்குல்ல, இந்த மண் வாடுறதுக்கு, அது மாதிரி ஒன்றை எடுத்து போட்டு ஒரு கார்பரேட்டர் பைக்கை பிரித்து போட்டால் அவ்வளோத்து திங்ஸ் இருக்கும். அதோட ஸ்க்ரூ ஸ்ப்ரிங்ஸு இதெல்லாம் சேர்த்து. இன்னைக்கு யார் அவ்வளோ பொறுப்பாக உட்காந்து அதை பிரித்து போட்டு வேலை பண்ணி ஒரு 5 நாள் ஒரு காரை ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு போதுமா இருக்கு அவங்க ஃபேமிலி. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை அது ரிப்பேர் பண்ண முடிய பொருளாக கூட இருக்கும். இல்லை புதுசு வாங்கிடுங்க. இல்லை அது அப்படிதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வேற பண்ண முடியாது. ஏன்னா நீ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான லேபர் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இல்லை. நம்மளும் அவ்வளோ டைம் அங்கே காரை விட இது பண்ண மாட்டோம். முன்னாடி கார் வந்து 10 நாள் ஒர்க் ஷாப்ல காமனாக நிற்கும். இன்னைக்கு நம்ம 2 நாள் கூட விட மாட்டோம். ஒர்க் ஷாப் போகிறதே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அதான் இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒர்க் ஷாப் போயிட்டு வந்து ஒரு நல்ல ஃபீல் மாதிரி தானே. சரியா இதோட ஃபீலோட வர்றது தானே இருக்கும். அது இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பில்ல பாக்குற வரைக்கும். ஆனா அந்த டைம் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் பெரிய பில் எல்லாம் வராதுல்ல. பொருள் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது, டேமேஜ். இப்போ அன்னைக்கு ஏஜ் அந்த பொருள் கொஞ்சம் கூட லைஃப் இருக்கும் இல்லையா, அக்ரியபிள் தானே அது. ஏன்னா கொஞ்சம் கூட பெட்டரா ஏஜ் ஆகும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட ரேப்பிடா இதாகும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 800 வந்து நாங்கள் 1,20,000 கிலோமீட்டர் கிட்ட எங்கள்கிட்ட 800 இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் ஃப்ரெண்டு வந்து ரோட்டர் மாற்றிருப்போம். இது ஃப்ரெண்டு பிரேக் ரோட்டர் பேட்ஸ் நிறைய தடவை மாற்றிருப்போம். நம்ம ஃபியாஸ்டாவில் இது 3வது ரோட்டர் ப்ரௌனில். எக்கோ ஸ்போர்ட்டில் 5 தடவைக்கு மேலே நம்ம மாற்றணும்.
ஆனால் ஸ்பீடாக போகிறோம், பிரேக் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பழைய ரோட்டரை எடுத்து லேத்தில் கொடுத்து கண்டிப்பாக 2 தடவை 3 தடவை ரெடி பண்ணலாம். லோவர் ரேம் எல்லாம் மாற்றணும்னு இல்லை, லோவர் ரேமோட புஷ் வந்து நமக்கு வெளியே கிடைக்கும், லேத்தில் கொடுத்தா புஷ்ஷை மாற்றலாம். இன்றைக்கி அப்படி ஒரு கான்செப்டே இல்லையே. நம்ம மாற்றணும்னா லோவர் ரேம் மாற்றி தான் ஆகணும். ஜெரம் சொல்லிட்டு இருந்தான் பார்த்தியா, காயில் வந்து ரீகண்டிஷன் பண்ண முடியும், இந்த வேர்டு தான் அன்றைக்கி யூஸ் பண்ணுவாங்க, ரீகண்டிஷனிங் பண்ணலாம். ஷாக் அப்சர் வந்து ரீகண்டிஷனிங் பண்ண முடியும். நம்ம பைக்கில் ஸ்டெம்மில் வேலை செய்வோம்ல, யாரும் இப்போ உள்ள இதில் ரீகண்டிஷன் பண்ணி அதுக்குள்ள குவாலிட்டி இருக்காது, லைஃப் இல்லை. அதான் ரேடியேட்டர் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ தடவை வந்து வெல்டு பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. இன்னும் ரேடியேட்டரோட கீழே உள்ள கன்சால் வந்து பிளாஸ்டிக்கு. வண்டி ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன தட்டுனா இதோட கிளாம்ப் உடஞ்சி போகும். அப்படி பார்த்தா மிடில் தான் நம்ம கரெக்டான வெஹிக்கிள்ஸில் இருந்திருக்கோம், அப்படி தானே? அப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். இப்போ அது ஆகாது, நம்ம நினைக்கண்டா. என்ன ராயல் என்ஃபீல்டு மாதிரி காருக்கு ஒரு பிராண்ட் வந்தாங்க. அதுன்னா பழைய ஒரு பிராண்ட் வந்து இனி வளரணும். ராயல் என்ஃபீல்டு வந்து வளர்ந்து வந்தது, ஆனால் அந்த பீரியடில் நிறைய பிராண்டு காணாமல் போச்சு. இப்போ ஃபியட்ஸ் போச்சு, அம்பாசடர்லாம் காணாமல் போச்சு. பியூஷோ எல்லாம் அம்பாசடர் வாங்கும்போது கோர் டிஎன்ஏ உள்ள கார்ஸ் இப்போ இந்த ரேஞ்ச் ரோவர் எல்லாம் இருக்கு, ஜாகுவார் காணாமல் போச்சு. இவங்க வந்து இப்படி காணாமல் போகிறதுக்கு இவங்க அந்த டிஎன்ஏவோட கார்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து இப்போ இருந்திருப்பாங்க. இப்போ ஃபியட் எல்லாம் கூட சப்போஸ் வந்தாலும் இவங்க புதிய டெக்கு பார்த்து போகாமல் அந்த டிஎன்ஏவோட இருந்தால் அது ஒரு ஸ்பார்க்கு தான்ல. அப்படி ஒரு இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு புண்டோ மட்டும் எடுப்போம், ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் ஒரு புண்டோ வந்தால் அதே மாதிரி ஒரு வெயிட்டில், அதே ஒரு ஸ்டைலில், ஒரு ஃப்ரூகலான டீசல் என்ஜினோட, அதே கேரக்டரோட இருந்தால் இந்த சோகால்டு இந்த கார்ஸ் எதுவுமே அது கிட்ட வராது. 2000 வண்டி விற்காதா? விற்கும். அதான் சிட்ரான் விற்கிறதோட கூடுதல் விற்கும். இல்லை நிறைய சொல்லி ஒன்றும் இல்லைன்னா 2000 வண்டி விற்காது. அதான் அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம உண்மையிலே லூஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் இருக்கிற கார்ஸை மெயின்டைன் பண்ணி வைக்க முடிஞ்சவங்க மெயின்டைன் பண்ணி வைங்க, இல்லையா? இந்த ஓல்டர் கார்ஸ் மெக்கானிக்ஸை எப்படியாவது பார்த்து கொஞ்சம் டபுள் பே பண்ணியாது. இல்லை அவங்கள நான் மெக்கானிக் சைட்லையா இந்த விஷயத்தில், ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற லேபர் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க, எல்லார்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு லேபர் இஷ்யூஸ் இருக்குது. இன்னொன்று அவங்க மேலே ஓவராக நம்ம வந்து லோடை போடுறோம். லோடை விடைக்கும் அவங்க மேலே நம்ம எப்படி சொல்கிறோம், பொறுப்பை போடுறோம். அவங்க அதை நீட்டாக பண்ணி தந்து தான் ஆகணும், ப்ரெஷரைஸ் பண்ணுறோம். அப்படி அவங்களுக்கும் அவங்களோட பிரச்சனை இருக்குது, நம்ம சொல்கிற பிரச்சனை நம்ம சொல்கிறோம். இன்னொன்று எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உள்ளே வந்து இந்த சைனீஸ் பிராண்ட்ஸோடைய க்ரோத்து, ஈவிஸோடைய இன்வால்மெண்ட்னு சொல்லி அந்த ரெட்ரோ ஃபீல்னு சொல்லக்கூடியதே இல்லை. நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம இதில் ஸ்டாப் பண்ணுவோம், ஏன்னா டைம் எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம ஒரு தடவை ஒரு என்ஜின் பேஸ் பண்ணி ஒரு ஓல்டு ஸ்கூல் என்ஜினுக்கும் புது என்ஜினையும் நம்ம வந்து பேசலாம், பார்ப்போம். இதில் ஏதோ கவர் பண்ணது தானே பண்ணியிருப்போம். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட் எஃப்எம், இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்ல, ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். நீயும் சொல்லணும் ஜெரம் ஆசிரியர் டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.